Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது example 6.39 அதாவது exercise 6.6 உடைய examples பார்த்துட்டு இருக்கோம். So இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. If the Cartesian equation of the plane is 3x minus 4y plus 3z equal to minus 8, find the vector equation of the plane in the standard form. So क्वेश्चनல பாத்தீங்கன்னா Cartesian equation of the plane. So இப்போ plane உடைய Cartesian equation கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா find the vector equation of the plane. இப்போ plane உடைய vector equation கேக்குறாங்க in the standard form. சரிங்களா? So first என்ன செய்யறேன்னா இந்த given equations அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் 3x minus 4y plus 3z equal to minus 8. So அடுத்து இப்போ vector equation r vector எடுத்து எழுதிக்கணும். r vectorங்கிறது xi cap plus yj cap plus zk cap. சரிங்களா? So இப்போ என்ன செய்யறேன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறேன்னா xyz வந்து xi cap plus yj cap plus zk cap ஏன்னா r vector. சரிங்களா? ஸோ அப்போ r vectorங்கிறது xi cap plus yj cap plus zk cap டாட் இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி எழுதுறேன்னா நம்பர்ஸ் மட்டும் ijk ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 3i cap minus 4j cap plus 3k cap equal to minus 8. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இப்போ இந்த xi cap plus yj cap plus zk cap வந்து r vector எழுதிக்கலாம். ஸோ r vector dot 3i cap minus 4j cap plus 3k cap சரிங்களா equal to minus 8. இதான் வந்து vector equation of the plane. சரிங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து எழுதிட்டேன். அதுக்கடுத்து வெக்டார் ஈக்குவேஷன்னா எப்பவுமே வந்து பிளேனோடைய வெக்டார் ஈக்குவேஷனில் ஆர் வெக்டார் வரணும். ஸோ அப்போ அந்த ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi cap plus yj cap plus zk cap. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்ன செய்யறேன்னா ஆர் வெக்டார் எழுதிட்டேன். இப்போ 3x minus 4y plus 3z equal to minus 8 என்ன செய்யறேன்னா ஸோ xyz எப்படி எழுதுறேன்னா xi cap plus yj cap plus zk cap டாட் நம்பர்ஸ் திரும்ப வந்து அதாவது xyzலாம் ijk வால் எழுதிக்கிறேன், நம்பர்ஸையும் ijk வால் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ xi plus yj plus zk வா r vector dot இது வந்து 3i cap minus 4j cap plus 3k cap அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் equal to 8. ஸோ இப்போ r vector வந்திருக்கு. இதான் வந்து வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? அதாவது இது எப்படி இருக்குன்னா r vector dot d vector equal to p. ஸோ இதான் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.40. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 6.40 find the direction, cosines and length of the perpendicular from the origin to the plane. R vector dot 3i cap minus 4j cap plus 12k cap equal to 5. So question என்ன கேக்குறாங்கன்னா find the direction, cosines கேக்குறாங்க. அதுக்கு length of the perpendicular கேக்குறாங்க. சரிங்களா? from the origin to the plane உடைய அதாவது plane உடைய equations கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய direction, cosinesம் length of the perpendicularம் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given equations எடுத்து எழுதிட்டேன். given equation தான் r vector dot 3i cap minus 4j cap plus 12k cap equal to 5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இதனுடைய பிளேனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் வந்து பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து r vector dot d vector equal to q. இது அதான் பிளேனுடைய பெராமெட்ரிக் ஈக்குவேஷன். இதுதான் பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுறேன். ஆர் வெக்டாருக்கு டி வெக்டார் இருக்கிற இடத்துல 3i cap மைனஸ் 4j cap ப்ளஸ் 12k cap எழுதிட்டேன். அதுக்கடுத்து q இருக்கிற இடத்துல 5 இருக்குது. அப்போ q ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் டி வெக்டார் ஈக்குவல் டு 3i cap மைனஸ் 4j cap ப்ளஸ் 12k cap q ஈக்குவல் டு 5. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மோட் டி வெக்டாருங்கிறது இப்போ வந்து டி வெக்டாருக்கு மோட்லெஸ் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப்போடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும் 3 ஸ்கொயர், ஜே கேப்போடைய கோஎஃபிஷியன்ட் minus 4 ஸ்கொயர், k கேப்போடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 12 ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் டு மோலஸ் ஆஃப் டி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயருங்கிறது 9 minus 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து இதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து மோலஸ் ஆஃப் டி கேப் ஈக்குவல் டு இப்போ 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 13 into 13 எடுத்துக்கலாம். இப்போ 169 ஃபேக்டரைஸ் பண்ணால் 13 into 13 வரும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 into 13ங்கிறது 13 மோட் டி வெக்டார் ஈக்குவல் டு 13. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா இப்போ வந்து கொஷின்ஸில் வந்து ஃபைண்ட் த தட் மீன்ஸ் டைரக்ஷன், கோசின்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் வந்து p. இப்போ p ஈக்குவல் டு q பை மோலஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ q-ங்கிறது இங்கே வந்து 5. அதுமாதிரி டி வெக்டாருங்கிறது தட் மீன்ஸ் மோலஸ் ஆஃப் டி வெக்டார் வந்து 13. அப்போ 5/13. அப்போ இதிலேருந்து நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆக்சுவலாக பிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது பியோடைய ஃபார்முலா வந்து q பை மோட் டி வெக்டார்.
ஸோ அப்போ p ஈக்குவல் டு 5/13. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டி கேப் யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இப்போ டி கேப்புடைய ஃபார்மில் வந்து டி வெக்டார் பை மோட் டி வெக்டார். ஸோ டி கேப் ஈக்குவல் டி வெக்டார் நமக்கு தெரியும் 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 12k கேப் எழுதியாச்சு பை மோட் டி வெக்டார். மோட் டி வெக்டாருங்கிறது 13/13 சரியா. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் இன் நார்மல் ஃபார்ம். ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து பிளேனுடைய பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டி கேப் இப்போ வந்து இங்கே வந்து அப்போ ஆர் வெக்டார் டாட் டி கேப்னா 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 12k கேப் பை 13 ஈக்குவல் டு பி. பியோடைய டிஸ்டன்ஸ் வந்து 5/13 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் கொஸ்டின் வந்து லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் கேட்குறாங்க. லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் பி தான் லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் 5/13. அதுக்கடுத்து ஸோ இது வந்து இங்கே வந்து வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஏன் கால்குலேட் பண்ணுறோன்னா அதாவது பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் நார்மல் ஃபார்மில். ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து டிரெக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி இதுலேருந்து இப்போ வந்து நம்ம டிரெக்ஷன் கொசைன்ஸ் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் இந்த 13 வந்து இப்போ ஒவ்வொரு டர்மையும் டிவைட் பண்ணி எழுதிக்கணும். 3/13 i கேப் மைனஸ் 4/13 j கேப் ப்ளஸ் 12/13 k கேப் ஈக்குவல் டு 5/13. ஸோ த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் டி கேப். இப்போ டி கேப்புடைய டைரக்ஷன் கொசைன்ஸ் பார்த்தோன்னா ஐஜிகே உடைய கோஎஃபிஷியன்ட் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ 3/13 மைனஸ் 4/13 அதுக்கடுத்து 12/13 இதான் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ். நெக்ஸ்ட் த லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். பியோடைய ஆன்சர் தான் வந்து லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் 5/13. So பாருங்க next example 6.41 find the vector and the Cartesian equation of the plane passing through the point with the position vector 4i cap plus 2j cap minus 3k cap and normal to vector 2i cap minus j cap plus k cap. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the vector and the Cartesian equation of the plane passing through a point with the position vector 4i cap plus 2j cap minus 3k cap and normal to vector 2i cap minus j cap plus k cap. அதாவது வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பிளேன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ அந்த பிளேன் வந்து எந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணுதுன்னா அந்த பாயிண்டோட வெக்டார் ஈக்குவேஷன் இதுதான் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார். ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் தான் பாஸ் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து 4 2 -3 அந்த பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார் 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். அதுக்கடுத்து நார்மல் டு த வெக்டார். நார்மல்னா பர்பண்டிகுலர் டு திஸ் வெக்டார். இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் சரிங்களா. பிளேன் வந்து இந்த வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டை வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ எந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணுதோ அந்த பாயிண்ட் ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பர்பண்டிகுலர் நார்மல் வெக்டார் எப்பவுமே வந்து இங்கே வந்து நார்மல் வெக்டார்னே சொல்லிட்டாங்க. அப்போ நார்மல் வெக்டார்னா n கேப். இதே பர்பண்டிகுலர் வெக்டார்னா டி வெக்டார்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து நார்மல் டு த வெக்டார்னா n வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அண்ட் நார்மல் டு த வெக்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். இப்போ இந்த பிளேன் வந்து பிளேனுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிவன் கண்டிஷனுடைய பிளேன் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட் அண்ட் நார்மல் டு த வெக்டார். ஸோ அப்போ வந்து இந்த பிளேனுக்கு வந்து பாசிங் பாயிண்ட் ஒரு நார்மல் வெக்டார் இருந்துச்சுன்னா அதனுடைய பிளேன் ஈக்குவேஷன் இதுதான் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டாருங்கிறது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஏ வெக்டாருங்கிறது 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் டாட் என் வெக்டாருங்கிறது 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் 4i டாட் 4i கேப் டாட் 2i கேப்புங்கிறது 8 2j கேப் மைனஸ் j கேப்புங்கிறது -2 மைனஸ் 3 கேப் டாட் k கேப்புங்கிறது -3 சரிங்களா. இதை ஆட் பண்ணால் 8 - 5ங்கிறது 3. ஸோ இப்போ ஆர் வெக்டார் டாட் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு 3. ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ த ஒன் பாயிண்ட் அண்ட் நார்மல். ஸோ அண்ட் இட் ஹாவ் த நார்மல் அந்த பிளேனுடைய நார்மலுக்கும் பாசிங் பாயிண்ட்டுக்கான பிளேன் ஈக்குவேஷன் இதுதான். நெக்ஸ்ட் இப்போ அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அப்போ என்ன செய்யணும் நெக்ஸ்ட்டு
இப்போ இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு ஆர் வெக்டாருக்கு வந்து xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு xi கேப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த வெக்டார் அப்படியே அதாவது வெக்டார் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஆர் வெக்டார் டாட் 2i கேப் ப்ளஸ் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு 3. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். xi கேப் தட் மீன்ஸ் xi கேப் டாட் 2i கேப் i டாட் i வந்து 1. அப்போ கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x. அது மாதிரி yj டாட் மைனஸ் j கேப் yj கேப் டாட் மைனஸ் j கேப்ங்கிறது j கேப் டாட் j கேப் வந்து 1. அப்போ y இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் y. அதே மாதிரி k டாட் k வந்து k கேப் டாட் k கேப் வந்து 1. அப்போ z இன்ட்டு 1 z சரிங்களா. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து 2x மைனஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. இதான் வந்து நம்மளுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.42 a variable plane moves in such a way that the sum of the reciprocals of its intercept on the coordinate axis is a constant. Show that the plane passes through a fixed point. இப்போ பார்த்தீங்கன்னா a variable plane moves in such a way that the sum of the reciprocals of its intercept on the coordinate axis is a constant. Show that the plane passes through a fixed point. அதாவது ஒரு வேரியபிள் பிளேன் வந்து மூவ்ஸ் such a way that அதனுடைய reciprocals sum of the reciprocals of its intercept. So அதனுடைய intercept வந்து sum of the reciprocals on the coordinate axis is a constant. அதனுடைய வேல்யூ வந்து constant. Show that அதாவது அதனுடைய வந்து reciprocal நம்ம ஆட் பண்ணனா reciprocals of the intersect ஆட் பண்ணா அதனுடைய வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஷோ தட் த பிளேன் பாசஸ் த்ரூ ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணால் அந்த பிளேன் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டை பாஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஃபிக்ஸட்னா ஒரு கான்ஸ்டன்டான பாயிண்ட்டை பாஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் ஹேவிங் இன்டர்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து a variable plane moves in such a way that the sum of the reciprocals of its intercept, அதாவது sum of the reciprocals of its intercept on the coordinate axis is a constant. Show that the plane passes through a fixed point. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the equation of the plane having intercept. ஸோ இப்போ equation of the plane ஓட intercept வந்து ABCன்னு எடுத்துக்கிட்டேன் on the XYZ axis respectively. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா x by a plus y by b plus z by c equal to 1. இதான் வந்து intercept form of the plane. அதுக்கடுத்து since the sum of the reciprocals of the intercept on the coordinate axis is constant, அதாவது intercept எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதனுடைய வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது intercept வந்து sum of the reciprocal of the intercept வந்து ABC, அதை reciprocal பண்ணிக்கணும் 1 by a 1 by b 1 by c. அதுக்கடுத்து சம்முன்னு அதை ஆட் பண்ணிக்கணும் 1 by a plus 1 by b plus 1 by c equal to என்னென்னு எடுத்துக்கணும் கான்ஸ்டன்ட். அதனுடைய ஆன்சர் வந்து k கான்ஸ்டன்ட். அப்போ வந்து k சரிங்களா. ஸோ வேர் k is a constant, இதில் வந்து k வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த k வந்து ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட்னா 1 by k. அப்போ 1 by kனா அந்த 1 by k ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 by a into 1 by k plus 1 by b into 1 by k plus 1 by c into 1 by k equal to 1. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் டேக். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யறனா x equal to y equal to z equal to 1 by kன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து அப்போ ஏன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ x equal to y equal to z equal to 1 by kனா அதாவது எப்படின்னா இந்த 1 by k வந்து xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x equal to 1 by k, y equal to 1 by k, z equal to 1 by k. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 by a இந்த 1 by kவை xன்னு எடுத்துக்கிறேன், இங்கே வந்து yன்னு எடுத்துக்கிறேன், இங்கே வந்து இந்த 1 by kவை zன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா தட் மீன்ஸ் x by a plus y by b plus z by c equal to 1. அதாவது xம் 1 by k தான், yயும் 1 by k தான், zம் 1 by k தான் சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு above ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ இதுலேருந்து அப்போ x by a plus y by b plus z by c equal to 1 passes through the point. ஸோ எந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ணுதுன்னா அதாவது XYZ உடைய பாயிண்ட், அதாவது x உடைய வேல்யூ 1 by k, y உடைய வேல்யூ 1 by k, z உடைய வேல்யூ 1 by k. ஃபிக்ஸட் பாயிண்ட் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள், எல்லா பாயிண்ட்டோடைய வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ த பிளேன் பாசஸ் த்ரூ ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்க்க போகிறது exercise 6.6. Find the parametric form of vector equation of a plane which is at a distance of 7 units from the origin having 3, -4, 5 as direction ratios of a normal to it. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷனோட பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஆஃப் ஏ பிளேன் விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 யூனிட்ஸ். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 7 யூனிட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் ஹேவிங் 3, -4, 5. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து
as a directions cosines, that means as a direction ratios of your normal to it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக டிரெக்ஷன் இந்த 3 - 4 5 வந்து டிரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏ நார்மலோடைய டிரெக்ஷன் ரேஷியோஸ் இதுதான் சரிங்களா. ஸோ கொஷினில் பெராமெட்ரிக் ஃபைண்ட் த பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து இஸ் அட் டிஸ்டன்ஸ், அந்த பிளேனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 7 யூனிட்ஸு ஃப்ரம் த ஆரிஜின் வந்து 7 யூனிட்ஸு ஹேவிங் 3 - 4 5 as a direction ratios of a நார்மலோடைய டிரெக்ஷன் ரேஷியோஸ் இதான் 3 - 4 5 சரிங்களா. டு ஹீட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா பின்னு எடுத்துக்கணும், P = 7. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ், அதாவது டிரெக்ஷன்ஸ் ரேஷியோஸ் இது எப்படி எடுத்துக்கணும், நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா D வெக்டார் = 3i cap - 4j cap + 5k cap சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து மோலஸ் D வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மோலஸ் D வெக்டார் வந்து √3² + -4² + 5² equal to, that means mod D vector equal to 3² பண்ணா 9, -4² பண்ணா 16, 5² பண்ணா 25. ஸோ இதில் வந்து mod D vector equal to √, that means 25, 9 + 16 வந்து 25, 25 + 25ங்கிறது 50. ஸோ 2 × 50ங்கிறது that means, ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2 × 25 √50, 50 வந்து 25 × 2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 × √2ன்னு வரும். இப்போ mod D vector equal to 5 × √2ன்னு வரும். ஸோ அப்போ D cap equal to T vector by mod D vector. ஸோ இதில் வந்து D cap equal to D vector. D vectorங்கிறது என்னென்னா இங்கே வந்து D vector equal to 3i cap - 4j cap + 5k cap by mod D vector. mod D vectorங்கிறது 5√2 சரிங்களா. ஸோ D cap ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன், இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பார்த்தீங்கன்னா இப்போ equation of the plane பார்த்தீங்கன்னா r vector dot d cap equal to p. ஸோ இந்த பிளேன் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா நமக்கு given கண்டிஷன் வச்சு தான் நான் எடுக்கிறேன், நீ சூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து p = 7 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நார்மல் வெக்டார் கொடுத்துருக்காங்க, நார்மல் வெக்டாரோடைய ஃபார்மில் வந்து டிரெக்ஷன்ஸ் ரேஷியோஸ் ஆஃப் தி நார்மல். அப்போ அது வந்து d வெக்டார்னு எடுத்துக்கணும். ஒரு d வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஒரு p. d வெக்டார்லேருந்து d cap கண்டுபிடிச்சிடலாம், யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒரு டிஸ்டன்ஸும் ஒரு யூனிட் நார்மல் d cap இருந்துச்சுன்னா அதனுடைய பிளேனோட ஈக்குவேஷன் இதான் r vector dot d cap equal to p சரிங்களா. ஸோ இதில் போய்ட்டு r vector dot d cap உடைய ஃபார்முலா ஆன்சர் வந்து 3i cap வெக்டார் ஈக்குவேஷன் 3i cap - 4j cap + 5k cap by 5√2 equal to b உடைய ஆன்சர் வந்து p உடைய ஆன்சர் வந்து 7, டிஸ்டன்ஸ் வந்து 7 = 7 சரிங்களா. இதான் வந்து கொஷின் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த டைரக்ஷன் cosines ஆஃப் தி நார்மல் டு த பிளேன் 12x + 3y - 4z = 65. Also find the non-parametric form of vector equation of the plane and the length of the perpendicular to the plane from the origin. So question பார்த்தீங்கன்னா second question பார்த்தீங்கன்னா find the direction cosines of the normal to the plane 12x + 3y - 4z = 65. Also find the non-parametric form of vector equation of a plane and the length of the perpendicular to the plane from the origin. ஸோ கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா டிரெக்ஷன் கொசைன்ஸ், நார்மலுடைய டிரெக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க டு த பிளேனுடைய ஈக்குவேஷன் இது. ஸோ 12x + 3y - 4z = 65ங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஆல்சோ ஃபைண்ட் நான்-பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன். இப்போ நான்-பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேனுடைய நான்-பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து லென்த் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ லென்த் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் கேட்குறாங்க. லென்த் ஆஃப் தி பர்பெண்டிகுலர்னா p சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். கிவன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் 12x + 3y - 4z = 65. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா, இப்போ வந்து இதை வந்து பெராமெட்ரிக் ஈக்குவேஷனாக எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, அதாவது x y z ijkவோட மல்டிப்ளை பண்ணால் நம்பர்ஸ் ijkவோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வந்து xi cap + yj cap + zk capங்கிறது r vector டாட் 12i cap + 3j cap - 4k cap equal to 65. இதான் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பேராமெட்ரிக் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வெக்டார் ஈக்குவேஷன் வந்து இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் வந்து என்னென்னா r vector dot d vector equal to p. இதான் வந்து இந்த வெக்டார் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் வந்து r vector dot d vector equal to p. அப்போ d வெக்டார் r வெக்டாருக்கு d வெக்டார் இருக்கிற இடத்துல 12i cap + 3j cap - 4k cap.
அது மாதிரி ஈக்குவல் டு பி பிங்கிறது இங்கே வந்து க்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ க்யூ ஈக்குவல் டு 65 சரிங்களா. ஸோ அப்போ ஆக்சுவலாக ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பின்னு வரும். அதே மாதிரி ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு க்யூன்னு வரும் சரிங்களா. அப்போ க்யூ ஈக்குவல் டு 65. ஸோ இப்போ இதில் வந்து மோட் டி வெக்டார் calculate பண்ணிட்டேன். modulus of d வெக்டாருங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் that means ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு modulus of d வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 சரிங்களா. ஸோ இப்போ modulus of d வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 9 + 16 25 144ஓட ஆட் பண்ணால் 169 கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169ங்கிறது 13. ஸோ modulus of d வெக்டார் ஈக்குவல் டு 13. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ பர்பண்டிகுலர் லென்த் ஆஃப் தி பர்பண்டிகுலர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக q தான் இது, அதாவது ஆர் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு க்யூன்னு வரும். ஆனால் லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் வந்து p. அப்போ p ஈக்குவல் டு q பை மோட் டி வெக்டார். இதான் வந்து ஃபார்முலா. pங்கிறது லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர். ஸோ இப்போ q பை மோட் டி வெக்டார், q-உடைய வேல்யூ வந்து இங்கே வந்து 65 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மோட் டி வெக்டார், மோட் டி வெக்டார்ங்கிறது 13 சரிங்களா. அப்போ 65 பை 13, 13 டிவைட் பண்ண 13 எடுத்து போய்ட்டு இதை டிவைட் பண்ணால் 5 வரும். அப்போ p ஈக்குவல் டு 5. ஸோ லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஈக்குவல் டு 5 சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து டி கேப்புங்கிறது டி வெக்டார் பை மோட் டி வெக்டார். ஸோ அப்போ டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார். டி வெக்டாருங்கிறது ஆக்சுவலாக டி வெக்டாருங்கிறது 12i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் பை மோட் டி வெக்டார். மோட் டி வெக்டார் ஈக்குவல் டு 13. ஸோ ஹென்ஸ் இப்போ இதில் வந்து டெரெக்ஷன் கொசைன்ஸ் எழுதணும் சரிங்களா. இது வந்து டி கேப்புங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ இப்போ இதனுடைய டெரெக்ஷன் கொசைன்ஸ், ஸோ ஏன்னா டெரெக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி நார்மல் தான், பிளேனுடைய நார்மலுக்கு டெரெக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. நார்மலுங்கிறது டி கேப்பு. ஸோ டி கேப் இதான் வந்து நார்மல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இதுக்கு வந்து இதனுடைய டெரெக்ஷன் கொசைன்ஸ் பார்த்தீங்கன்னா 12/30. ijk-உடைய கொஷின் தான் டெரெக்ஷன் கொசைன்ஸ். அப்போ ஐயோடைய கொஷின் 12/13 எழுதியாச்சு. ஜேயோடைய கொஷின் 3/13, k-உடைய கொஷின் வந்து -4/13. இதுதான் டெரெக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி நார்மல். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் 2i cap plus 6j cap plus 3k cap and normal to the vector I cap plus 3j cap plus 5k cap சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா find the vector and Cartesian equation of the plane. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனோட வெக்டார் ஈக்குவேஷனும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார். ஸோ பாஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து 2i cap plus 6j cap plus 3k cap அண்ட் நார்மல் டு த வெக்டார். ஸோ இந்த வெக்டாருக்கு நார்மலாக இருக்குது சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா பாசிங் பாயிண்ட் வந்து பாசிங் வெக்டார் வந்து பாசிங் பாயிண்ட் ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ இந்த வெக்டார் தான் பாசிங் பாயிண்ட். அப்போ இது வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 6j cap plus 3k cap. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து நார்மல் டு த வெக்டார். நார்மல் டு த வெக்டார்னால் இந்த வெக்டார் வந்து நார்மலாக எடுத்துக்கணும். அதாவது இது வந்து n வெக்டார், நார்மல் வெக்டார் வந்து n வெக்டார் ஈக்குவல் டு i cap plus 3j cap plus 5k cap சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து வெக்டார் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த ஏ வெக்டார் அண்ட் நார்மல் வெக்டார். அதாவது ஒரு பிளேனுக்கு பாசிங் பாயிண்ட்டும் நார்மல் வெக்டார் இருந்துச்சுன்னா அதோடைய வெக்டார் ஈக்குவேஷன் இதுதான். ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். இதில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டாருங்கிறது i cap plus 3j cap plus 5k cap ஈக்குவல் டு ஏ வெக்டார். ஏ வெக்டாருங்கிறது 2i cap plus 6j cap plus 3k cap டாட் n வெக்டாருங்கிறது i cap plus 3j cap plus 5k cap சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2i டாட் ஐங்கிறது 2, 6i டாட் 3j டாட் இது ரெண்டுத்தையும் 6iயும் 3jயும் மல்டிப்ளை பண்ணால் j டாட் j 1. அப்போ 6 × 3 18. அதுமாதிரி 3k டாட் 5kங்கிறது k டாட் k வந்து 1, 3 5s are 15. ஸோ ஆட் பண்ணால் 20 + 15 வந்து 35 சரியா. ஸோ அப்போ ஆர் வெக்டார் டாட் i cap plus 3j cap plus 5k cap ஈக்குவல் டு 35. ஸோ இதான் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ பிளேனுடைய ஒரு பாசிங் பாயிண்ட்டும் அதுக்கடுத்து ஒரு நார்மல் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பிளேனுடைய ஈக்குவேஷன் வந்து ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா என்ன செய்யணும், இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டால் ஆர் வெக்டாரில் போய்ட்டு xi cap plus yj cap plus zk cap சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் xi cap plus yj cap plus zk cap டாட் i வெக்டார் i cap plus 3j cap plus 5k cap ஈக்குவல் டு 35 சரியா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். xi டாட் i டாட் i cap xi cap டாட் i cap. ஸோ மல்டிப்ளை பண்ணால் x yj cap எடுத்துகிட்டு போய்ட்டு 3jயோட மல்டிப்ளை பண்ணால் ஸோ j டாட் j வந்து 1, அப்போ 3y. அதுமாதிரி zk cap டாட் 5k cap மல்டிப்ளை பண்ணால்
k cap dot k cap வந்து 1, that means z into 5 5z equal to 35. இதான் வந்து Cartesian equation of the plane. இப்போ பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது fourth problem. A plane passes through the point 1 1, that means இங்கே வந்து -1 வரணும் சரிங்களா, -1 1 2 வரணும். and normal to the plane of magnitude 3√3 makes equal acute angles with the coordinate axis. Find the equation of the plane. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து the plane passes through the point வந்து இங்கே -1 1 2 வரணும். ஸோ அப்போ வந்து இப்போ பாயிண்ட் அந்த ப்ராசஸ் பாயிண்ட் வந்து எப்பவுமே ஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு -i cap + j cap + 2k cap. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அதாவது பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட், அதாவது இங்கே பாயிண்ட் வந்து என்னென்னா -1 வரணும், -1 1 2. அதுக்கடுத்து அந்த நார்மல் டு த பிளேன் ஆஃப் மேக்னிடியூடு. ஸோ அதனுடைய நார்மலோடைய மேக்னிடியூட் இதுதான் 3√3 மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஆங்கிள் வந்து ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள். அதுக்கடுத்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட். ஸோ இப்போ வந்து எப்பவுமே பாசிங் பாயிண்ட் வந்து எப்பவுமே ஏ வெக்டார் எடுத்துக்கணும். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு -i cap + j cap + 2k cap. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு n, அதாவது நார்மல் பிளேன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலோட மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் வந்து எப்பவுமே n வெக்டார் எடுத்துக்கும். அப்போ மாடலஸ் ஆஃப் n மேக்னிடியூட்னா மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் வெக்டார் வந்து mod n வெக்டார். நார்மல் வெக்டார்ங்கிறது n வெக்டார். அதனுடைய மேக்னிடியூட் எப்படி எடுத்துக்கணும், மாடலஸ் ஆஃப் n வெக்டார். இப்போ மாடலஸ் ஆஃப் n வெக்டார் ஈக்குவல் டு 3√3. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள். ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஆக்சிஸ்னா XYZ. அப்படின்னா 3 ஆக்சிஸோடைய ஆங்கிள் பார்த்தோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ இந்த 3 ஆங்கிளுமே ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காமா ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுலேருந்து இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இது ஒரு ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா therefore cos square alpha plus cos square, that means cos square alpha beta equal to alpha beta gamma மூணுமே ஈக்குவல். அப்போ பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அது மாதிரி காமாக்கு பதிலாக ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இருந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஆட் பண்ணால் 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. இருந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 சரிங்களா. ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் 1/√3. ஸோ அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் காமா ஈக்குவல் டு மூணுமே ஈக்குவல் தான். அப்போ 1/√3. ஸோ அப்போ இதுலேருந்து டைரக்ஷன் கொசைன்ஸ்னால் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா தான் டைரக்ஷன் கொசைன்ஸ். அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமாவோட வேல்யூ வந்து 1/√3. அப்போ 1/√3 1/√3 1/√3 தான் அதனுடைய ஆன்சர். therefore n வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் கொசைன்ஸ். ஸோ அதாவது n வெக்டார்னா நார்மல் வெக்டார்னா எப்படி இருக்குன்னா மேக்னிடியூடும் டிரெக்ஷன் கொசைன்ஸும் இருக்கும். ஸோ அப்போ 3√3 மேக்னிடியூட் ஆஃப் தி நார்மல் வெக்டார் வந்து 3√3. ஸோ அப்போ 3√3 இன்ட்டு டிரெக்ஷன் கொசைன்ஸ் வந்து 1/√3 ijkவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1/3 i cap ப்ளஸ் 1/√3 j cap ப்ளஸ் 1/√3 k cap. இதான் வந்து n வெக்டார் நார்மல் வெக்டார். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு பாசிங் பாயிண்ட்டும் ஒரு நார்மல் வெக்டாரும் இருக்குது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன செய்யணும், இந்த கிவன் கண்டிஷனுக்கு என்னது பிளேன் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ n வெக்டார் வந்து 3i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 3k cap சரிங்களா. ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் தி ரெக்வயர்ட் பிளேன் இஸ், அதாவது ஒரு நார்மல் வெக்டார் கொடுத்தாங்கன்னா நார்மல் வெக்டாரும் ஒரு பாசிங் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதனுடைய பிளேன் ஈக்குவேஷன் இதுதான். ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டாருங்கிறது 3i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 3k cap ஈக்குவல் டு ஏ வெக்டாருங்கிறது -i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் 2k cap டாட் என் வெக்டாருங்கிறது 3i cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 3k cap சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆர் வெக்டார் டாட் 3i cap ப்ளஸ் 3j cap plus 3k cap equal to இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் i dot i மல்டிப்ளை பண்ணால் -1 into 3 -3 j dot j னா 1 into 3 3 அதேமாதிரி k dot k னா 1 ஸோ 2 into 3 6. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணால் இந்த -3யும் +3யும் கேன்சல் ஆகிடும் 6. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 3 எல்லா டேர்ம்லையுமே 3 காமனாக இருக்குது. ஸோ 3 வெளில எடுக்கிறேன். ஸோ இப்போ ஆர் வெக்டார் 3 into i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் k cap ஈக்குவல் டு 6.
இந்த 3 அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனால் 6/3ங்கிறது 2. ஸோ அப்போ ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் டு 2. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேனுடைய வெக்டார் ஈக்குவேஷன். இதுதான் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். நெக்ஸ்ட் வந்து கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா என்ன செய்யணும்னா ஆர் வெக்டாருக்கு பதிலாக xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் டு 2னா xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ xi கேப் டாட் ஐ கேப்னா ஐ கேப் டாட் ஐ கேப் 1 அப்போ x ப்ளஸ் yj கேப் டாட் ஜே டாட் ஜே கேப்புங்கிறது ஜே கேப் டாட் ஜே கேப் வந்து 1 சரிங்களா. அப்போ y அதே மாதிரி zk கேப் டாட் கே டாட் கே கேப்னா அதாவது கே கேப் டாட் கே கேப்புங்கிறது 1 அப்போ z ஈக்குவல் டு 2 சரிங்களா. அப்போ x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 2 சரிங்களா. சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ரெக்வயர்டு பிளேன் வந்து x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ கொஷின்ஸில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா தட் மீன்ஸ் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம். ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் கட் ஆஃப் பை த plane or vector dot 6i cap plus 4j cap minus 3k cap equal to 12 on the coordinate axis. So question என்ன கேட்கலாம், find the intercept cut off by the intercept form. That means intercept cut வந்து எப்படி இருக்குன்னா cut off எப்படி இருக்குன்னா r vector dot 6i cap plus yj 4j cap minus 3k cap equal to 12 on the coordinate axis. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு given vector equation எடுத்து பிளேனோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். r vector dot 6i cap plus 4j cap minus 3k cap equal to 12 சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா r vector equal to xi cap plus yj cap plus zk cap சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ r வெக்டாருக்கு பதிலாக xi cap plus yj cap plus zk cap சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். dot 6i cap plus 4j cap minus 3k cap equal to 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். xi dot 6i cap dot 6i capங்கிறது i cap dot i capங்கிறது 1 ஸோ 6x plus yj cap dot 4j cap மல்டிப்ளை j cap dot j capங்கிறது 1 ஸோ 4y அடுத்து நெக்ஸ்ட் 6k cap dot minus 3k cap k cap dot k capங்கிறது 1 ஸோ minus 3z equal to 12 சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா 12 வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் 6x/12 4y/12 minus 3z by 12 equal to 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து 1 டைம் கேன்சல் பண்ண முடியும். 12 வந்து 6 டிவைட் பண்ணால் 2 ஸோ அப்போ x/2 அதேமாதிரி 4 வந்து 4 12 கேன்சல் பண்ணால் 4 3s are 12 அப்போ y/3 அதுமாதிரி minus 3 வந்து 4 டிவைட் பண்ண 12 டிவைட் பண்ணுச்சுன்னா தட் மீன்ஸ் 4 3s are 12 ஸோ அப்போ இங்கே வந்து 4 3s are 12 இங்கே டினாமினேட்டரில் 3 வரும், இங்கே வந்து 3 4s are 12 ஸோ அப்போ டினாமினேட்டரில் 4 வரும் ஈக்குவல் டு 1 சரிங்களா. ஸோ அப்போ வந்து x/2 ப்ளஸ் y/3 மைனஸ் z/4 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த ஈக்குவேஷனை x/2 ப்ளஸ் y/3 ப்ளஸ் எடுத்துக்கிட்டு z இந்த மைனஸ் டினாமினேட்டரில் எடுத்துக்கணும் -4 z/-4 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதனுடைய இன்டர்செப்ட் கேட்குறாங்க. கொஷின் வந்து ஃபைண்ட் தி இன்டர்செப்ட் கட் ஆஃப்னா x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் z இன்டர்செப்ட் ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே x இன்டர்செப்ட்னா டினாமினேட்டர் இருக்க நம்பர் x x டினாமினேட்டர் தான் x இன்டர்செப்ட். அப்போ x/2னா 2 இஸ் x இன்டர்செப்ட், அதேமாதிரி 3 இஸ் y இன்டர்செப்ட் -4 இஸ் z இன்டர்செப்ட். ஸோ அப்போ இங்கே என்ன conclusion கொடுக்குறேன்னா the x intercept of the plane is 2, y intercept is 3, z intercept is -4 சரிங்களா. ஸோ அப்போ கொஷின்ஸில் வந்து ஆக்சுவலாக கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the intercept cut off, அதாவது இன்டர்செப்ட் கேட்குறாங்க, x intercept y intercept z intercept கேட்குறாங்க. ஸோ பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க on the coordinate axis. ஸோ ஃபஸ்ட்டு பிளேனோட ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அதுக்கடுத்து r வெக்டாருக்கு பதிலாக அதாவது நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் தெரியும். இன்டர்செப்ட் ஃபார்ம்னா x/a ப்ளஸ் y/a ப்ளஸ் x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c ஈக்குவல் டு 1 அதான் இன்டர்செப்ட் ஆஃப் தி ஆக்சிஸ். ஸோ அப்படின்னா அந்த ஃபார்மேட்க்கு இந்த வெக்டார் ஈக்குவேஷனை கொண்டு வரணும், எல்லாத்தையும் xyzக்கு மாற்றணும். அப்போ இந்த r வெக்டாருக்கு பதிலாக xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட்
6i cap plus 4j cap minus 3k cap equal to 12 சரியா. ஸோ x dot அதாவது i dot i cap dot i capங்கிறது 1, ஸோ 6x, j cap dot j capங்கிறது 1, 4y, அதுமாதிரி k cap dot k capங்கிறது 1 minus 3z equal to 12 சரியா. ஸோ 12 டிவைட் பண்ணால் 6x by 12 4y by 12 minus 3z by 12 equal to 1. ஸோ அப்போ x by 2 plus y by 3 minus z by 4 equal to 1. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரணும், x by a plus y by b plus z by c equal to 1 கொண்டு வரணும். ஸோ அப்போ z by cங்கிறது minus 4, அப்போ z by minus 4 equal to 1 சரியா. therefore the x-intercept வந்து x by denominator, x கீழே இருக்க denominator தான் x-intercept, அதுமாதிரி y கீழே இருக்க denominator தான் y-intercept, z கீழே இருக்க denominator தான் z-intercept சரியா. அப்போ x-intercept is 2, y-intercept is 3, z-intercept is minus 4. So இப்போ பாருங்க, so sixth problem, if a plane meets the coordinate axis at ABC such that the centroid of the triangle ABC is the point UVW, find the equation of the plane. So question பார்த்தீங்கன்னா, if a plane meets the coordinate axis, plane போயிட்டு coordinate axis meet பண்ணுது at ABC such that the centroid of the triangle ABC is centroid of the triangle point வந்து இதுதான் UVW, find the equation of the plane. So equation of the plane கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த triangles, ஸோ சென்ட்ராய்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்முலா ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா XY ஃபஸ்ட்டு XY Z ஆக்சஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இல்லை ட்ரையாங்கிள் ட்ரான் பண்ணிவிட்டு சென்ட்ராய்டு தான் சென்ட்ராய்டு, இந்த ஆரிஜின் பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு, அதனுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க UVW சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the plane meet the axis, ஸோ ஆக்சிஸ் ஏபிசியில் மீட் பண்ணுது. அப்போ ஏல வந்து ஏவுடைய பாயிண்ட் வந்து ஏ, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸுடைய பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், ஒய் இசட் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ ஏ கமா 0 0, ஒய் ஆக்சிஸும் ஜீரோவாக இருக்கும், இசட் ஒய் ஈக்குவல் டு 0 இசட் ஈக்குவல் டு 0. அதேமாதிரி பி ஒய் ஆக்சிஸில் ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கணும், ஒய்யோடைய பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோடைய இசட்டோடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கணும், 0 கமா 0. அது மாதிரி இசட் ஆக்சிஸில் எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ 0 0ன்னு எடுத்துகிட்டு இசட்டுடைய பாயிண்ட் வந்து சி, ஸோ 0 கமா 0 கமா சி. ஸோ அப்போ சென்ட்ராய்டு வந்து UVW சரியா. ஸோ லெட் த இன்டர்செப்ட் ஆஃப் தி பிளேன் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் பி ஏபிசி ரெஸ்பெக்டிவலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆஃப் தி பிளேன் வித் த கோஆர்டினேட் இன்டர்செப்ட் வந்து இதில் வந்து ஆக்சிஸோட இன்டர்செப்ட் வந்து ஏபிசி, x axis ஓட intercept A, y axis ஓட intercept B, z axis ஓட intercept வந்து C. ஸோ அப்போ equation of the plane in intercept form. ஸோ intercept formனா x by A plus y by B plus z by C equal to 1 சரியா. ஸோ அப்போ next given that the centroid of triangle ABC equal to, இப்போ triangle உடைய centroid, triangle உடைய centroid பார்த்தோன்னா UVW சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கணும்னா that means இந்த இப்போ 3 ஆக்சிஸோடைய எக்ஸ் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கணும், a + 0 + 0 / 3. அதே மாதிரி ஒய் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கணும் 0 + b + 0 / 3. அதேமாதிரி z பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கணும் 0 + 0 + c / 3 ஈக்குவல் டு சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து UVW. இதான் அந்த பாயிண்ட் இது வந்து சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து a/3 b/3 c/3 ஈக்குவல் டு UVW சரியா. ஈக்குவேட் த லைக் கோஆர்டினேட்ஸ் வி கெட். இப்போ u ஈக்குவல் டு a/3, v ஈக்குவல் டு b/3, w ஈக்குவல் டு c/3. ஸோ அப்போ a ஈக்குவல் டு, அதாவது u ஈக்குவல் டு a/3னா a ஈக்குவல் டு 3u, அதேமாதிரி b ஈக்குவல் டு b/3னா b ஈக்குவல் டு 3v, அதேமாதிரி c ஈக்குவல் டு w ஈக்குவல் டு c/3னா c ஈக்குவல் டு 3w சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x/a + y by b plus z by c equal to 1னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சுவலாக ஏங்கிறது 3u, பிங்கிறது 3v, சிங்கிறது 3w சரிங்களா. அதாவது x/aங்கிறது என்னென்னா a ஈக்குவல் டு 3uன்னு எடுத்துக்கணும், b ஈக்குவல் டு 3vன்னு எடுத்துக்கணும், c ஈக்குவல் டு, அதாவது இங்கே a ஈக்குவல் டு 3u, b ஈக்குவல் டு 3v, c ஈக்குவல் டு 3w. ஸோ அப்போ இன்டர்செப்ட் எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் எப்படி வரும்னா x/a + y by b + z by c ஈக்குவல் டு 1ன்னு வரும் சரிங்களா. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ 3 given non-collinear points. அதாவது இப்போ பிளேன் வந்து 3 பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது, அந்த 3 பாயிண்ட் வந்து நான்-கொலினியர்னா ஒரே அதாவது சேம் லைனில் இல்லை, அதோடைய டிரெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனில் இருக்குது சரிங்களா, டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ் பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதனுடைய
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரம் 6.17 if 3 non-collinear points the position vector a b c are given then the vector equation of the plane passing through the given points in parametric form is r vector equal to a vector plus s into b vector minus a vector plus r into c vector minus a vector where b vector not equal to 0 c vector not equal to 0 and st belongs to r. அதாவது என்னன்னா 3 non-collinear points அந்த 3 non-collinear அந்த 3 points உடைய position vector வந்து a vector b vector c vector are given then the vector equation of the plane passing through the given points. So vector equation of the plane வந்து passing through the given points வந்து in parametric form. So equation of the plane இதான் அதாவது vector equations r vector equal to a vector plus s into b vector minus a vector plus r into c vector minus a vector. சரிங்களா? So where b vector not equal to 0 c vector not equal to 0 and st belongs to r. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ ஒரு பிளேன் வந்து 3 non-collinear பாயிண்ட்ஸ் பாஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ் இதான் வெக்டார் ஈக்குவேஷன்ஸ். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் ஆர் இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ திஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ அந்த 3 வெக்டார் அந்த 3 பாயிண்ட்டுடைய பொசிஷன் வெக்டார் இதான் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். சரிங்களா? ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட் இதான் வந்து பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் தான் இந்த பிளேன் வந்து பாஸ் பண்ணுது. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஏ பிளேன் பாசிங் த்ரூ த 3 non-collinear points a b c with the position vector a vector b vector c vector respectively. Let r vector be the position vector of an arbitrary point b on the p on the plane. Take a point d on ab produced such that ad vector and ab vector are collinear and dp vector is parallel to ac vector. So ad vector equal to s into b vector minus a vector and dp vector equal to t into c vector minus a vector. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 3 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஏபிசி அதனுடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஏடி அண்டு ஏபி ஆர் கொலினியர். ஏடிங்கிறது இது ஏடி அண்டு ஏபி ஆர் கொலினியர். எப்படி கொலினியர்னால் அதனுடைய டிரெக்ஷன் வந்து சேமாக இருக்குது. ஒரே டிரெக்ஷனாக இருந்தால் அது கொலினியர்னு சொல்லலாம். அதுக்கடுத்து டிபி இஸ் பேரலல் டு ஏசி. இந்த டிபி ஸ்ட்ரெயிட் லைனும் ஏசி ஸ்ட்ரெயிட் லைனும் பேரலாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அப்போ ஏடி ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏடி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். AD equal to S into B minus, that means AD வந்து எப்படி எடுத்துக்கிறனா S into B minus A. அதுமாதிரி DP vector எப்படி எடுத்துக்கிறனா DP vector equal to T into C minus A. இப்போ பார்த்தீங்கன்னா listen. ஸோ பார்த்தீங்கன்னா in triangle ADP, ஸோ in triangle ADP ADP DPயில் போய்ட்டு AP எப்படி எழுதலான்னா that means AD vector plus DP vector. ஸோ AD vectorங்கிறது S into P minus A, DP vectorங்கிறது T into C vector minus A vector. சரிங்களா? ஸோ அதேமாதிரி AP vectorங்கிறது OP minus OA. OP vectoருடைய டிஸ்டன்ஸ் வந்து R vector, OA vectoருடைய டிஸ்டன்ஸ் வந்து A vector. ஸோ அப்போ R minus R vector minus A vector இதான் வந்து AP vector. ஸோ அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா R vector minus AP vector பதிலாக R vector minus A vector equal to S into P minus B vector minus A vector plus T into C vector minus A vector. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் where P not equal to 0 and C vector not equal to 0, ST belongs to R. ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன் வந்து 3 பாயிண்ட்டை பாஸ் பண்ணுது. அதோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்தாச்சு, பிளேன் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ பிளேன் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஸோ பார்த்தீங்கன்னா let ABC be the 3 non-collinear points on the plane with the position vector ABC respectively. ஸோ ABC 3 பாயிண்ட் இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டர் வந்து A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். அப்போ AB ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். OB வெக்டாருங்கிறது தட் மீன்ஸ் அதுமாதிரி AC வெக்டார் ஈக்குவல் டு OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார். சரிங்களா? OB வெக்டாருங்கிறது B வெக்டார் மைனஸ் A வெக்டார். அதுமாதிரி AC வெக்டாருங்கிறது C வெக்டார் மைனஸ் A வெக்டார். சரியா? ஸோ the vectors AB வெக்டார் and AC வெக்டார் lie on the same plane. இப்போ இந்த AB வெக்டாரும் AC வெக்டாரும்
எங்கே இருக்குன்னா ஒரே பிளேனில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா அப்போ ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. AP is perpendicular to AB cross AC, AB vector cross AC vector சரிங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வெக்டார் பர்பண்டிகுலர் டு AB vector cross AC vectorனா அப்போ AB vector dot AP vector cross AC vector equal to 0 சரியா. அப்போ AP vectorனா OP minus OA, OP minus OA ஏற்கனவே கால்குலேட் பண்ணியாச்சு. OPனா R vector minus OAனா A vector into AP vectorனா OP minus OA, B vector minus A vector cross AC vectorனா OC minus OA, C vector minus A vector equal to 0. ஸோ இது எப்படி இருக்குன்னா A dot B cross C, A dot B cross Cனா box product of ABC. ஸோ அப்போ R vector minus A vector, B vector minus A vector, C vector minus A vector equal to 0. இதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் தி வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் ஒரு பிளேன் வந்து 3 நான் கோலினியர் பாயிண்ட்டை பாஸ் பண்ணுச்சுன்னா அதனுடைய நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இதான் R vector minus A vector, B vector minus A vector, C vector minus A vector equal to 0. So we complete the class.